சிஸ்மேட்ரிக்ஸ் இன்ஸ்டியூட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பங்கு சந்தை வந்து நேற்று ஒரு கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சது. S&P 500 சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.2% இறங்கிச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் டெக் ஹெவி இண்டெக்ஸ் ஆன நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% இறங்கியிருக்கு. இதற்கான காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஐல வந்து அதிகமான டீல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா எடுத்துக்கிட்டோம்னா கண்ணா பின்னான்னு நிறைய பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்று டீல் பண்ணிக்கிறாங்க. ஓப்பன் ஏஐயோட பார்த்தீங்கன்னா ஆரக்கல் ஒரு டீல் பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட் ஏற்கனவே 27% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐல வச்சிருக்காங்க. இது போக என்விடியா கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐயோட ஒரு டீல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்க்குலரா இருக்கு அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து ஃபீல் பண்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் சொல்லக்கூடியது எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்ற சந்தேகங்களும் முதலீட்டாளர்களுக்கு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நேற்று அமெரிக்காவோட ட்ரெஷரி பாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சேஃப் ஹெவன் அசெட் அதிகமாக வந்து ஏறிச்சு. டாலரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிட்டப் இருந்தது, ஹையரான ஒரு லெவல்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சேஃப் ஹெவன் கரன்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய மற்ற கரன்சிஸ் ஸ்விஸ் பிராங்க்ஸும் ஜாப்பனீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோடைய விளைவுகள் வந்து இந்திய பங்கு சந்தையில இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, கண்டிப்பா இல்லை. பிகாஸ் இந்தியாவில் ஏஐ ஸ்டாக்ஸ்ன்றது கிடையாது ரொம்ப பெருசா. பட் ஆனால் நமக்கு ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா ஜப்பானோட இண்டெக்ஸும் சரி, நிக்கி இண்டெக்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த அங்க இருக்கக்கூடிய சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த கோஸ்பின்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 5% இறங்குச்சு. செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமான செல் ஆஃப் வந்தது. இது எப்படி போகும்னு நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதுவும் தெரியணும், பங்கு மார்க்கெட் பத்தி ஒரு நல்ல ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.